அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆனி மாதத்துடைய பௌர்ணமி. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சிறப்புகள் இருக்குங்க. அப்படி இந்த ஆனி மாதத்துடைய பௌர்ணமி தெய்வ சக்தி அதிகம் நிறைந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயத்தையும் குறிப்பாக சிவனுடைய அருளையும் நமக்கு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதம் நமக்கு ஆனி பௌர்ணமி திங்கட்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். இன்றைய நாள் நம்ம வீட்டில் ஏற்றுகின்ற அற்புதமான தீப வழிபாடும், அதுவும் குறிப்பாக சக்தி வாய்ந்த நேரம். இந்த 1 மணி நேரத்தில் இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல அதிசயங்கள் மாற்றங்கள் எல்லாமே நம்முடைய அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் குலதெய்வத்துடைய அனுகிரகமுமே கொண்டு வரும். அப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான தீப வழிபாட்டு முறை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே அம்பளுடைய வழிபாட்டுக்கும் குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது. ஆனால் இந்த நாளில் நம்ம அதுவும் குறிப்பாக இன்றைக்கி திங்கட்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சிவ வழிபாடு நம்ம இந்த நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். பொதுவாக இந்த பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவாங்க. அப்படி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போக முடியாதவங்க கூட இந்த ஆனி மாதத்துடைய இந்த பௌர்ணமி இருக்குது பார்த்தீங்களா, இன்றைய நாள் சிவ தரிசனம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் போய் நீங்கள் மனசார வழிபட்டாலே போதும், நமக்கு சிவனை தரிசனம் செய்ததற்கான அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. திங்கட்கிழமையில் வரக்கூடிய விரதத்தை சோமவார விரதம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாத பௌர்ணமி திங்கட்கிழமையில் வந்திருக்கிறதுனால இது சோமவார பௌர்ணமியாக நமக்கு போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆனி மாதத்துடைய பௌர்ணமி மூலம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். பொதுவாகவே மூலம் நட்சத்திரம் அந்த வரக்கூடிய நாட்கள் இல்லாட்டி மூல நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய் சிவனை போய் வழிபட்டோன்னா ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன அமைதி இதெல்லாம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் சிவனுடைய வழிபாடுகள் குறிப்பாக உங்கள் வீட்டில் யாராச்சும் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரம் இன்றைக்கி நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறது, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது பல மடங்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஆன்மீகத்துடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த மூல நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் தான் அருணகிரிநாதர் சுவாமிகள் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. இது நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, தெய்வீக சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப நிறைஞ்ச நாளாக இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏதாவது நல்ல விசேஷமான சிவன் கோவிலுக்கு போகிறது, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு சிவனுடைய ஆலயமாக இருந்தால் கூட சிவ வழிபாடுகள் நம்ம பண்ணுறதுங்கிறது சிவனுடைய பரிபூர்ண அந்த அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படி நமக்கு முடியாதவங்க வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பௌர்ணமி தீப வழிபாடு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ராத்திரி வரக்கூடிய சக்தி வாய்ந்த 8 to 9 இந்த நேரம். ஏன்னா இந்த நேரமானது சந்திரஹோரை நேரம். இந்த நேரம் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு சந்திர பகவான் தான். அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த விசேஷமான நாளில் விசேஷமான அந்த 8 to 9 இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தை நீங்கள் யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய குடும்பம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அடையணும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள், நல்லபடியான ஒரு எல்லா விஷயங்களும் தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி நாளே நம்ம முதல்ல வணங்க வேண்டியது பெண் தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வத்துடைய வழிபாடுகளும். இன்றைக்கி நம்ம உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி மனசார உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபடலாம். இல்லை கோவில்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்குன்னா மாலை நேரம் நீங்கள் அங்கே கூட போய் வழிபடலாம். முடியாதவங்க இது மாதிரி தெய்வ வழிபாடுகளை நம்ம செய்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி மாலையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் குறிப்பாக ராத்திரி 8 to 9 இந்த நேரத்தில் இந்த தீபம் பண்ணுங்க. இதை வீட்டோட நிலவாசலில் இந்த தீப வழிபாடுகள் பண்ணலாம். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறோம், அப்படி நிலவாசலை எங்களால் விளக்கு ஏற்ற முடியாதுமா அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் இல்லாட்டி மொட்டை மாடி, நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் வாசலில் நம்ம எப்படியாவது சின்னதான ஒரு துளசி செடியாச்சும் வச்சுருப்போம். ஒன்று துளசி செடி முன்னாடி நீங்கள் வைக்கலாம், இல்லாட்டி பௌர்ணமி நிலா நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த நிலவோட வெளிச்சம் நமக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அந்த நிலவை பார்த்து
இந்த தீப வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இதற்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பெருசெல்லாம் வேணாம். சின்ன சாதாரண ஒரு குட்டி தட்டுக்கு இருந்தால் கூட போதும். இந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும், நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த அரிசி இருந்தால் கூட போதும். ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும். ஏன்னா பச்சரிசி அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மகாலட்சுமி யோகம் கிடைப்பதற்கும் நமக்கு இந்த தானியத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இந்த பச்சரிசி ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துட்டு நீங்கள் சின்ன தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகலில் நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு, பொதுவாக இந்த பௌர்ணமி இந்த தீப வழிபாடு பண்ணுறப்ப நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் ஒன்று உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வைக்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நிலவாசலில் தான் நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா, அந்த தீபத்தை வெளியில் வாசலிருந்து அந்த தீபம் ஏற்றிட்டு பௌர்ணமி அந்த நிலவுக்கு அந்த தீபத்தை நம்ம காமிச்சிட்டு அதற்கப்புறம் நம்ம நிலவாசலை எடுத்து வச்சிடலாம். இல்லை நாங்கள் வெளியிலே தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க வெளியில் நம்ம பௌர்ணமி தெரிகிற இடத்துல மொட்டை மாடி, பால்கனி, இல்லாட்டி நம்ம வீட்டில் துளசி மாடங்கள் இருந்ததுன்னா அதற்கு கீழே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக முதல்ல உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் மனசார இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கணுங்க. எப்பயுமே நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு குலதெய்வத்துடைய வழிபாடு, அதுவும் பௌர்ணமி நாட்களில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி மனசார வேண்டி வழிபடுறப்ப நம்ம வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி குடும்பமானது நல்ல ஒரு முன்னேற்றம், சுபிக்ஷம், ஒரு சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கிறது, இப்படி எல்லாமே தொட்டது துளங்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த குலதெய்வத்துடைய வழிபாடு நமக்கு கொடுக்கும். அதனால் குலதெய்வத்தை மனசார நினச்சி ஓம் குலதெய்வதாயை நமக அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு கூட இந்த தீப வழிபாடு குலதெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சி வேண்டலாம். அப்படி நம்ம அந்த தீபத்தை ஏற்றி முடித்து நம்ம இந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சதுக்கப்புறமேட்டு அந்த சந்திர பகவானை பார்த்து முழு நிலவை பார்த்து, ஏன்னா அந்த சந்திர ஹோரை நேரம் ராத்திரி 8 to 9 இந்த ஒரு நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். திங்கட்கிழமையில் இந்த பௌர்ணமி 8 to 9 இது மாதிரி ஒரு நேர அமைப்பு நமக்கு என்றைக்குமே கிடைக்காதுங்க. சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் கூட நீங்கள் ஒரு கைகால் முகம் மட்டும் கழுகிட்டு கூட இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எல்லாராலேயுமே நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான். அப்படி சந்திரனை பார்த்து மனசார நம்ம சொல்லக்கூடிய சந்திர காயத்ரி மந்திரம், இந்த மந்திரத்தை பொதுவாக நம்ம திங்கட்கிழமையில் சொல்கிறது இல்லாட்டி பௌர்ணமியில் சொல்கிறது விசேஷம். ஆனால் நமக்கு இன்றைக்கி திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் அதுவும் சந்திர ஹோரை நேரம் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக சந்திர பகவானுடைய அருளால் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் உடனுக்குடனே நமக்கு கைமேல் பலிதமாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னஸ் சந்திர பிரசோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னஸ் சந்திர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கூட போதும். அப்படி இந்த மந்திரம் சொல்ல கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறவங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு எளிமையான ஒருவரி மந்திரத்தை சொன்னால் கூட நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த தீபங்கள் ஏற்றுறப்ப நம்ம இன்றைக்கி பூஜையில் முக்கணிகள் உங்களுக்கு என்ன முடியுதோ வாழை, மா, பலா இதில் 3ல் ஏதாவது ஒரு பழம் கிடச்சா கூட நம்ம பூஜைக்கு சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கிறது விசேஷம். இப்போ 3மே கிடைக்கிது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இன்றைய ஆனி மாத பௌர்ணமிக்கு முக்கணிகள் நம்ம வச்சு சமர்ப்பித்து நம்ம பூஜைகள் பண்ணோன்னா நல்ல விசேஷமான பலன்கள் கிடைக்குங்கிறது ஆன்மீகத்துடைய நியதி. அதனால் இப்படி எளிமையான முறையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், அதே மாதிரி ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லாட்டி தேன் போட்டு நம்ம சுவாமிக்கு வைக்கிறது, ஒரு கரெக்டாக அந்த நிலவுக்கிட்ட அந்த தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த நிலவுக்கிட்ட அந்த தீபத்தை ஏற்றிட்டு கையோடு இந்த பழங்கள் வகைகள் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு டம்ளர் பால்லாம் வச்சு ஒரு தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் பௌர்ணமியை பார்த்து ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு அப்படி நீங்கள் அந்த பௌர்ணமிக்கு நம்ம பூஜைகள் பண்ணுறது இன்னும் நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். அதனால் எளிமையான முறையில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ, உங்களுக்கு எப்படி முடியுதோ அதற்கு ஏற்ற மாதிரி எளிமையான தீப வழிபாட்டை இன்றைக்கி நீங்கள் மாலையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தக்க நல்ல ஒரு மாற்றங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிதமாகும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய நாமத்தை பதிவிடுங்க. பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயை நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருந்து காக்கும்.
இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.